கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இன்றைக்கி நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கார். ஆமென். இன்றைக்கி கர்த்தர் அந்த மரணத்தை எப்படி விழுங்குறாருன்னா ஜெயம் பெற்றவராய் விழுங்குகிறாராம். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைய தினத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஏனென்றால் இவருக்கு காத்திருந்தோம், அவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்கிறோம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன். அந்த நாளில் தேவன் எனக்கு ஒரு ஜெயம் கொடுப்பாருன்னு நான் காத்திருந்தேன். இந்த நாளில் கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார். சத்துருவை கர்த்தர் ஜெயமாய் விழுங்கியிருக்கிறார் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு வைக்கப் போகிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். இன்றைக்கி அநேக காரியங்களை கொடுத்து கலங்கி கொண்டிருக்கிற வியாதி என்ற சத்துரு, வேதனை என்ற சத்துரு, துக்கம் என்ற சத்துரு, இனி மனிதர்கள் கூட இன்றைக்கி சத்துருவாக எழும்பி நிற்கிறாங்க. அவர்களை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் முகங்களிலிருந்து கண்ணீரை நான் துடைத்து உங்களுக்கு நிந்தை இராதபடிக்கு நான் முற்றிலும் அவர்களை நாசமாக்கி போடுவேன், முற்றிலும் அதை உங்களை விட்டு நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனவே இந்த நாளில் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுங்க. ஆண்டவர் இன்றைக்கி மரணத்தை ஜெயமாய் நான் விழுங்கி போடுவேன், வெற்றியோடு கூட நான் விழுங்கி போடுவேன். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் கர்த்தர், நானே தேவன், என்னை தேவர் ஒருவருமே இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்னை நீ பின்பற்றி வா, நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.